ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுவையெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு சூப்பரான செட்டிநாடு காளான் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம், அது நல்லா வணங்கட்டுங்க. இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற வச்ச கசகசாவும் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கியாச்சு. இப்போ வந்து அதை அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் போட மறந்துட்டேன், அதனால் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பாக்கெட் காளானை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு காளான் கறி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா